நலச்சங்க தலைவர் தங்கவேல், என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, இந்த காலனி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் உருவாக்கப்பட்டு 35 வருஷமாகி இன்றைக்கி வாழ அருகற்ற முறையில் இருக்கிறதுனால வீட்டு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் புதிதாக வீடு கட்டணும் என்கிற எண்ணத்தில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவு விழா இன்று பொதுக்குழு மூலம் நாங்கள் கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம் கிடச்சிருக்கு, நீளம் அகலம் கிடச்சிருக்கு. யூடிஎஸ் எங்களுக்கு குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாரியத்தின் மூலம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரியம் கிடைத்த உடனே மாநகராட்சியினுடைய ஒப்புதலில் இந்த வீடு கட்டும் திட்டத்தை முன்னின்று எடுத்து செஞ்சு எல்லாத்துக்கும் 528 வீடுகளையும் புதுப்பித்து கொடுக்கணுங்கிறது இந்த சங்க பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம். இல்லை, கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹவுசிங் போர்டை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இதில் என்ன அப்படின்னாங்க, வீடு அலாட்மெண்ட் கொடுக்குறப்ப இண்டிவிஜுவல் வீட்டுக்கு கொடுத்த யூடிஎஸ் அளவை எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு அடுக்குமாடி வீட்டுக்கு கொடுக்காதனால இந்த ஏற்கனவே இருந்தக்கூடிய சங்கம் அதை செயல்படுத்த முடியாதனால லேட்டஸ்ட்டாக எங்களுக்கு இது உள்ளே போய் பார்க்க போகிற நேரத்தில் அந்த யூடிஎஸ் இல்லாதனால இந்த வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால இப்போ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரை அணுகுனதுனாலையும் எங்களுக்கு மேலே எம்டி லெவலில் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் எங்களுக்கு யூடிஎஸ்ஸு நீலாகலம் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட்டும் நல்ல முறையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நாங்கள் புதிய வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. முடியாது. என்ன முடியாது அப்படின்னா, அந்த பிளாக்ல இருக்கிறவங்க 12 பேரும் கட்டிக்கக்கூடிய வாய்ப்பு தான் எடுக்கிறோம். இப்போ நீளம் அகலம் எங்களுக்கு கிடைக்கிது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஓனருங்கிற முறையில் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நீங்களும் அவங்க எங்களுக்காக எவ்வளோ ஒரு ஈசி மெம்பருக்கு கூட ஒரு யூடிஎஸ் வாங்கிட்டா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 12 பேர் சேர்ந்து நாங்கள் வீடு கட்டிக்குவோம். சொந்த பணத்தில் நாங்கள் கட்டிக்குவோம். உங்கள் பிளாக்கில் வீடு கட்ட முடியும், அது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஆசையை வீண் பண்ணக்கூடாது, உங்களுடைய மனசை தொந்தரவுப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வந்த வீட்டு உரிமையாளருக்கு அந்தந்த பிளாக்கில் உட்கார்ந்து பேசி, நாங்கள் எங்கள்கிட்ட நம்பர் கூட சேரணும்னு சொல்லலை, உட்கார்ந்து பேசி இந்தாங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிவுக்கு நாங்கள் விட்டுடலாங்க. எங்களுடைய பணி தொடரும். வீடு கட்டியே முடிப்போம். வீடு கட்டி முடிக்கிறது எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொதுக்குழுன்னு ஒன்று போடுவாங்க. இதில் இந்த தலையீடு கைடன்ஸ் மட்டும் சங்கத்தோட கைடன்ஸ் பேப்பர் ஒர்க்கு தான். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய இல்லையே இல்லை. ஏன்னா எங்களுக்குலாம் முக்கியம். இந்த இடத்துல எங்களுக்கு வீடு இருக்குது. எங்களுக்கு ஒரு 75 லட்சம் ரூபா, ஒரு ரூபாய்க்கு தவறு பண்ணி இருக்கிறவங்க தலைவராக முடியாது.